ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்வின்ஸ் மாம் சேனல். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரிஃப்ளேமில் எந்த மாதிரியான இன்கம் எல்லாம் இங்கே ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், ஆரிஃப்ளேமில் 4 வகையான இன்கம் வந்து நீங்கள் இங்கே ஏர்ன் பண்ணலாம். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து எந்த மாதிரி இன்கம் இங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமையே பிஸ்னஸ் விட்டு வெளியே போயிடுறாங்க, ஓகேங்களா. பட் இங்கே வந்து ஏர்னிங் பொட்டன்ஷியல் வந்து அதிகம், ஓகேங்களா. ஸோ என்னென்ன இன்கம் எல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் லேர்ன் பண்ணிவிட்டு எவ்வளோ இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணணும் முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஓகே, நம்ம எவ்வளோ இன்கம் என்ன ஒன்றுமே தெரியாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எந்த மாதிரியான இன்கம் எல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இமிடியட் ப்ராஃபிட் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் இன்சென்டிவ் அண்ட் வந்து போனஸஸ் அண்ட் வந்து கேஷ் அவார்டு. ஓகே, இதில் போனஸஸ் கேஷ் அவார்டு தான் வந்து அதிகம் ஆரிஃப்ளேமை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இமிடியட் ப்ராஃபிட். அது என்ன இமிடியட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்கம் தான் இருக்கும். ஓகே, அதாவது என்னென்னா ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணி வர இன்கம் தான் வந்து இமிடியட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அந்த இன்கம் மட்டும்தான் சில கம்பெனிஸில் இன்கமாகவே இருக்கும். பட் இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக தான் நம்மளோட ஆரிஃப்ளேமில் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளோட ஆரிஃப்ளேமில் வந்து நமக்கு ஹெட் டு டோ வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு பிராண்ட் பார்ட்னராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பியிலிருந்து 20% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்ஸை எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும், ஓகேங்களா. அதே ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கு செல்லிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு 20% வந்து கமிஷனாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ண ஒரு நியூ பிராண்ட் பார்ட்னரால் கூட இம்மிடியட் ப்ராஃபிட் இன்றைக்கி ஏர்ன் பண்ண முடியும், ஓகேங்களா. நமக்கு அதுக்காக சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா கேட்டலாக், ஹார்ட் காப்பி, அதுக்கான டூல்ஸு, சர்டிஃபிகேட் கோர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இங்கே அவைலபிள் இருக்குது. அதுக்கான ட்ரைனிங்ஸும் நமக்கு ஃப்ரீயாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு வீட்டில் இருந்துட்டு ஃபோன்லேயே நம்ம அழகாக செல்லிங் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு மெத்தட் தான். அதாவது இது வந்து அடிஷ்னல். உங்களுக்கு வந்து எனக்கு செல்லிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் செல்ஃப் யூஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். பட் இன்கம் இமிடியட் ப்ராஃபிட் நம்மளோட ப்ராடக்ட் வச்சு கூட ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் இங்கே. ஓகே, அது வந்து எப்படி அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு டே க்ரீம், ஓகே, நோவேஜோட ஒரு டே க்ரீமு. ஸோ அதோட கஸ்டமர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 எம்ஆர்பி ப்ரைஸ். ஓகே, இதே நாம் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு பிராண்ட் பார்ட்னராக இருந்தால் நமக்கு 2000 தான். ஏன்னா 20% நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்போ நமக்கு வந்து 2500 2000 அப்படிங்கிறப்போ நமக்கு 500 நமக்கு வந்து சேவ் பண்ண முடியும் நமக்கு ஒரு க்ரீம் வாங்குறப்போ. இதே வந்து ஒரு செட் செல்லிங்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நோவேஜ் ஸ்கின் கேர் செட்டை வந்து ஒரு கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7900, ஓகேங்களா. இதோட பிராண்ட் பார்ட்னர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6320 தான். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கையில் நிற்கும், 1580. இது உங்களுக்கு ஒரு செட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணலாம் 20%. இதே வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு செட்டு அப்படின்னா உங்களுக்கு 1580 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மாதத்தில் நீங்கள் 4 செட்டு செல்லிங் பண்ணுறீங்க, 4 செட்டு மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ கைஸ், செல்லிங் அப்படின்னா நீங்கள் தப்பாக நினைக்கவே கூடாது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே செல்லிங் தான், ஏதாவது ஒரு வகையில் எல்லாரும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, ஈவன் நாமளே ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நல்லா இருந்ததுன்னா உடனே நம்ம வந்து பக்கத்து வீட்டில் நெய்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம சொல்லுவோம், அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சு, ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளையே அறியாமல் நாம் நிறையா இதுக்கு வந்து பிராண்டுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது நம்மளோட பிஸ்னஸ், ஓகேங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் செல்லிங்னா இது செல்லிங் மூலிமா நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்களோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கொடுக்குறீங்க. இப்போ ஒரு ஸ்கின் கேரே எடுத்துகிட்டு அவங்க ஃபேஸில் நிறைய ஆக்னி இருக்கும், எங்கேயுமே போய் சரியாகாமல் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, அந்த வகையில் தான் நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு 4 பேர்த்துக்கு நீங்கள் 4 செட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு மாதத்தில் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 6320 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்சஸ் அந்த மாதிரி நோவேஜ் ப்ளஸில் இருக்குது. அதை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாகவே நீங்கள் இதை வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்போ செல்லிங் மூலிமாவே ஒரு மாதத்தில் 6000 வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது, இன்சென்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்கம் சார்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்கம் சார்ட்டு. ஸோ நம்மளோட ஆரிஃப்ளேமில் இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சம் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே. அதில் வந்து பர்சனல் பாயிண்ட்ஸ், குரூப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ பர்சனல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதே பிஸ்னஸ் பாயிண்ட், அதாவது உங்களோட குரூப் பாயிண்ட்ஸ்னால் நம்ம உங்கள் கீழே இருக்க டீமோட சேல்ஸ், ஓகே, அவங்களோட பாயிண்ட்ஸு சேர்த்து குரூப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், இதில் சார்ட்டில்
0லிருந்து 200 பாயிண்ட் வரைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3% டைட்டில், அதாவது சக்ஸஸ் பிளானோட ஃபஸ்ட்டு டைட்டிலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கான இன்கம் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான டைட்டில் சர்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்லேருந்து 600 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு 6% டைட்டில், அந்த மாதிரி 10,000 வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த போனஸ் பாயிண்ட்டை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த இன்கம் சார்ட்லேருந்து நமக்கு இந்த இன்கம் வந்து வேரியேஷன் நடக்கும். இதில் இல்லாமல் நமக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெவல்ஸை பொறுத்தும் நமக்கு இன்கம் வேரி ஆகும். அதாவது என்ன அப்படின்னா, நாம் ஒரு லெவல் இருக்கோம்னா நமக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, ஸோ நமக்கு கீழே எத்தனை லெக் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ, ஸோ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு லெக்கில் 9%, ஒரு லெக்கில் 3%, ஒரு லெக்கில் 6%, அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளவோ அதை பொறுத்து நமக்கு இன்கம் வேரி ஆகும். ஓகே, இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுங்கிறது உங்களோட பர்சனல் பாயிண்ட்ஸ் எவ்வளவோ அதை பொறுத்து ட்ரேட் டிஸ்கவுண்ட். இன்சென்டிவ் அப்படிங்கிறது உங்களோட குரூப் இன்கம் பொறுத்து, ஐ மீன் குரூப் பாயிண்ட்ஸை பொறுத்து. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12% அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு 12க்கும் 9க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், 3%, அதுக்கான இன்கம் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அதை பொறுத்து உங்களுக்கு இன்கம் வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் வால்யூமை பொறுத்து இன்கம் வந்து வேரி ஆகும். பிஸ்னஸ் வால்யூம் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைக் ஃப்ரேக்ரன்ஸு இந்த மாதிரி ஸ்கின் கேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ் வால்யூம் அதிகம், அதை பொறுத்து நமக்கு இன்கம் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட், இன்சென்டிவ் அப்படிங்கிறது நம்மளோட போனஸ் பாயிண்ட், அதுக்கப்புறம் குரூப் பாயிண்ட்ஸு, நம்மளோட பர்சனல் பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வால்யூம், அது எல்லாமே பொறுத்து தான் நமக்கு இன்கம் வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட போனஸஸ். ஸோ போனஸஸ் தான் இங்கே அதிகமாக நம்ம எடுக்கலாம் கைஸ். ஓகே, போனஸஸ் அண்ட் கேஷ் அவார்டு இங்கே அதிகம். ஸோ போனஸஸ் அப்படிங்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு சீனியர் மேனேஜர் உங்களுக்கு கீழே கொண்டு வரீங்க, உங்களுக்கு கீழே நிறையா லீடர்ஸை கொண்டு வரீங்க, உங்களுக்கு கீழே நிறையா லீடர்ஸை இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போனஸஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு சீனியர் மேனேஜர் கொண்டாந்தீங்கன்னா அந்த லெக் அதோட கட் ஆயிரும், ஒரு ஸ்ப்ளிட் அவுட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி அடுத்த ஒரு லெக்கில் பர்சனல் குரூப்லேருந்து கொண்டாந்து ஒரு சீனியர் மேனேஜர் கொண்டு வரீங்கன்னா அதில் ஒரு ஸ்ப்ளிட் அவுட். ஓகே, இந்த மாதிரி நிறைய லீடர்ஸை கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அதுக்கான போனஸஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கேஷ் அவார்ட். ஸோ கேஷ் அவார்ட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 17 கேஷ் அவார்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதாவது உங்களோட இன்கம் ப்ளஸ் வந்து கேஷ் அவார்ட். கேஷ் அவார்ட் நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா டேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 50,000லேருந்து 5 crores வரைக்கும் உங்களுக்கு கேஷ் அவார்டு இங்கே அவைலபிள் இருக்குது. ஓகே, ஸோ டேரக்டருக்கு அடுத்த லெவல், அடுத்தடுத்த லெவல் போக போக உங்களுக்கு இன்கம் ப்ளஸ் வந்து கேஷ் அவார்டும் அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். ஓகே, இது இல்லாமல் நமக்கு வந்து ட்ரீம் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ட்ரீம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறப்போ உங்களோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஆரிஃப்ளேம் தனியாக உங்களுக்கு வந்து மணி போட்டுகிட்டே வருவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி ஒரு ட்ரீம் ப்ரோக்ராம் இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு கோல் டைரக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் எழுதி கொடுத்துடலாம். ஸோ எழுதி கொடுக்குறப்ப என்ன ஆகுனா உங்கள் குழந்தைங்க அதே லெவலில் இருந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்மளோட ஆரிஃப்ளேமில் லைவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு நாம் இங்கே நல்ல ஒரு லெவலுக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும் கைஸ். ஓகே, ஸோ அதை நினச்சி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ இன்கம் இருக்குது பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிற ஒரு கம்யூனிட்டி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு கம்யூனிட்டியை வச்சு ஒர்க் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து லீடர் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆரிஃப்ளேம் கம்பெனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆரிஃப்ளேமோட ஒன்றி நாம ஒர்க் பண்ணணும் கைஸ். ஓகே, அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் கைஸ். ஓகே, ஸோ இன்கம் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட ஆக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கைஸ். ஓகே, தேங்க்யூ ஆல்.